விதைகள் அப்படிங்கிறதோட விதை வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்டில் ஆரம்பிச்சது. ஸோ சாவகாசமாக தான் செஞ்சேன். இதை தமிழ் என்ரிச்மெண்ட் கிளாஸஸ் ப்ரீ ஸ்கூலர்ஸ், அதாவது இந்த மழலையருக்கு ஏதாச்சும் உங்களுக்கு இருக்கா ரொம்ப சிறப்பானது சிங்கப்பூரில்? ஏன்னா நான் இது வரைக்கும் ட்ரையல் கிளாஸஸ் போன சில தமிழ் என்ரிச்மெண்ட் கிளாஸஸ் என்னுடைய பிள்ளைகளோட எனக்கு திருப்தி இல்லை அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இதுக்கு நான் எதிர்பார்த்ததை விட பெரிய ரெஸ்பான்ஸ் கிடச்சிது. நிறையா பேர் வந்து ஆமாம் நீங்கள் ஆரம்பிங்க, எங்களுக்கும் எதுவும் தட்டுப்படலை, நீங்கள் இதை ஆரம்பிங்க. உண்மையிலே நம்ம மழலையர், அதாவது தொடக்கப்பள்ளிக்கு முந்தைய காலத்தில் பாலர் பள்ளி, அதை விட இளமையாக இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து தமிழ் மொழியோட ஈடுபட வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. அப்போ தான் தோணுச்சு, ஆஹா தேசிய உலக வாரியத்தோடு நம்ம இணைந்து செஞ்சால் சிறப்பாக இருக்குமே, சரியான இடம், சரியான வளங்கள், நூல் வளங்கள் கிடைக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதே மாதிரி அவங்க ரொம்ப ஆதரவை கொடுத்தாங்க. அந்த ஆதரவோடு தான் ஒவ்வொரு மாதமும் 2 முறை 2 மணி நேரங்கள் 2 பகுதிகளாக இந்த விதைகள் பள்ளியை நம்ம தொடங்கியிருக்கோம். பட் இட்ஸ் மழலையருக்கான ஒரு பள்ளி, ஒரு வாசகர் வட்டம், ஒரு நூலை மையமாக வச்சு நாம் இதை பண்ணியிருக்கோம். குறிப்பாக தேசிய நூலக வாரியத்திலிருந்து இரவல் வாங்கின ஒரு நூலை மையமாக வச்சு ஒவ்வொரு விதைகள் பாடமும் அமையும். முதல் வகுப்பு ரொம்ப வெற்றிகரமாக போணுச்சு. இது ஒரு கூட்டு முயற்சி தான். தொண்டோடி ஆசிரியர்கள் இல்லாமல் நாங்கள் இல்லை. விதைகள் தொடர்ந்து பல விதைகளை விதைக்கும் நம்ம சமூகத்தில், அந்த விதைகள் தழைக்கும் வருங்காலத்தில் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இருக்கும். பாடல்கள் பாடினோம், அதுக்கப்புறம் நிறைய நடவடிக்கைகள் செய்யணும், அப்புறம் வண்ணங்கள் திட்டாங்க. அதனால் இந்த 1 மணி நேரத்தில் வந்து நம்மளால் முடிந்த அளவுக்கு வந்து நம்ம தமிழை வந்து அந்த பிள்ளைங்களுக்கு எவ்வளோ கொண்டு போகலாமோ அவ்வளோ கொண்டு போகணும். அடுத்த வரப்போகிற மற்ற நாட்கள்லேயும் வந்து பெற்றோர்கள் வருவாங்க. நம்ம பிள்ளைங்களும் சந்தோஷத்தோட வந்து எல்லாத்துலேயும் பங்கெடுக்கும் போது, அவங்க பேசும்போது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இன்னும் நிறைய செய்யணும்னு ரொம்ப ஆசை வந்துருச்சு. பிள்ளைங்களுக்கு வந்து தாய்மொழியோடைய எக்ஸ்போஜர் அண்ட் டு பி கம்ஃபர்டபுள் இன் ஸ்பீக்கிங் தமிழ். ஸோ அது ரொம்ப முக்கியம் தான். ஆனால் அதனுடைய வாய்ப்புகளும் இன்க்ரீஸ் ஆகணும். யூசேஜ் ஹேஸ் டு இன்க்ரீஸ் அண்ட் that is important for a lot of things, especially for them to know their roots. ஸோ வீட்டில் வந்து நாங்கள் வந்து தமிழ் பேச மாட்டோம். ஸோ டு எக்ஸ்போஸ் என் பையன் வந்து அந்த மொழிக்கு வந்து அதான் நாங்கள் வந்து we came to the event lah today. And as பெற்றோர்கள் வந்து நாங்கள் வந்து சும்மா தமிழ் புத்தகம் தான் படிப்போம். அண்ட் நம்முடைய தமிழும் அவ்வளோ வராது. ஸோ that's why we thought okay, இந்த event வந்து not only educational for him but also for us as well.